என்னுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கணுமா, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீராத சளி, நார்ப்பட்ட சளி, தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, அதே போல் வறட்டு இருமல், மூக்கடைப்பு, இது போல் ஜலதோஷத்துடைய அத்தனை சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வுங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம். இதுக்காக நான் நிறைய மூலிகைகளை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து கற்பூரவல்லிங்க, ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்குது. இது வந்து நான் 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தூதுவளை, தூதுவளையும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தூதுவளை துவையல், தூதுவளை ரசம், இது போல் நிறைய சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளிக்கு ரொம்ப எதிரி. அதுக்கப்புறமா துளசி. துளசி பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு எஃபெக்டிவான ஒரு செடி, மூலிகை. இது டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெற்றிலை, வெத்தலைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்குது. மிளகு வந்து சளியை முறிக்கக்கூடியது. ஜீரகம், 3 பல்லு பூண்டு, வேப்பிலை வந்து குடலில் ஏற்பட்டிருக்க பூச்சி எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓமம், அஜ்வைன்னு சொல்லுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மூலிகையுடைய சாறு வந்து முழுசாக இறங்கணுங்க. அதுக்காக வேண்டி குக்கரில் வந்து ஒரே ஒரு விசில் வச்சுட்டு தம்மில் வச்சுருங்க. நீங்கள் கொதிக்க வைக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா முழுசாக அதோடைய சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு விசில் போதும். மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையுமே மொத்தமாக ஒன்றா ஆட் பண்ணிடுங்க. வேப்பிலை வந்து நான் ஒரே ஒரு கொத்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப கசப்பாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக குடிக்கணுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml, பெரியவங்க வந்து ஒரு 100 ml குடிங்க. ரொம்ப சளி இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் குடிங்க. மூடி வச்சுட்டு 1லேருந்து 2 விசில் விடுங்க. நான் ஒரு விசில் வச்சுட்டு தம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், அந்த பச்சை எல்லாமே நல்லா சாறு இறங்கி நல்லா வந்துடுச்சு. வடிகட்டி எடுத்துருங்க. எல்லா சாறையும் நல்லா வடித்து எடுத்துடலாம். நம்ம செஞ்ச மூலிகை கஷாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் 100 ml குடிங்க. வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேன் கலந்து கொடுங்க. ஏன்னு சொன்னால் இதில் வேப்பிலை கலந்துருக்கனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் தேன் கலந்து கொடுத்து பாருங்கள். தேனும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு, சளிக்கு. சின்ன பிள்ளைங்க, அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 50 ml கொடுங்க. அடல்ட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு வந்து ஒரு 100 ml கொடுங்க. அதிகமாக சளி இருக்கக்கூடியவங்க வாரத்தில் ஒரு நாள் வெறும் வயிற்றில் இதை சாப்பிடுங்க. இதுக்கு எந்த பத்தியமும் தேவையில்லை. பாருங்கள், தீராத சளி, நாள்பட்ட சளி, நெஞ்சு சளிக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கஷாயம். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதே போல் ஹோம் ரெமடிஸ் வேணும்னாலும் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.